மரத்தை வெட்டி விட்டாய் நட்டு விடலாம், தண்ணீரை உறிஞ்சி விட்டாய் சேமித்து விடலாம். மலையை மணலை எப்படி உருவாக்குவது என்று இந்த நாட்டில் ஒரே ஒருவன், நானும் என் பிள்ளைகளும் மட்டும்தான் இந்திய நிலத்திலே திரும்ப திரும்ப உன்னால் உருவாக்க முடியாததை அழிக்கிற உரிமையை எவன் கொடுத்தது? நீ இந்த மலையை உன் மந்திரத்தால், உன் ஜபத்தால், உன் தொழுகையால், உன் அழுகையால் அரையங்களை வளர்க்க முடியுமா? எப்படி அழிக்கிற? அது உன்னோடதா? உனக்கானதா? இந்த பூமி உன்னோடதா? நீ மட்டும் வாழ்ந்து தீர்த்து விட்டு போக? உலக உயிர்களின் உடைமை இல்லையா? இது எப்படி நீ அழிக்கிறாய்னு எவனும் கேட்கல. இந்த அரசியல் தான் உயிர்மை நேய அரசியல். இந்த பூமி பந்தில இந்த அரசியலை செய்ய ஒரே ஒரு பேரியக்கம் தான் இருக்கிறது. அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இருக்கிறது என்பதை திமிரோடு இங்கே செய்தி அரசியல் செய்வார்கள், உடன் பிறந்தார்களே. விளம்பர அரசியல் செய்வார்கள், சேவை அரசியல், செயல் அரசியல் செய்ய மாட்டார்கள். தெரியாது, பல 100 கோடியை செலவழிப்பார்கள். இந்த கூடங்குளம் அணுவுல அது மிக ஆபத்தானது. இந்த அணுவுலை விற்றவன் யார்? ரஷ்யா. 1986 செர்னோபில்ல அதே ரஷ்ய மண்ணிலே இந்த அணுவுலை ஒரு வெடிச்சு சிதறுது, ஒரு பேரழிவு ஏற்படுது. 10 லட்சம் ஆண்டுகளுக்கு இதன் பக்கத்தில் வராதீர்கள் என்று மிகப்பெரிய முள்வேலி கம்பியை போட்டு, ஒரு வேலியை போட்டு எழுதி வச்சு விட்டு போயிட்டான். 10 லட்சம் ஆண்டுக்கு இது பக்கத்தில் எவன வந்துடாதே. அப்போது அந்த நாட்டை ஆண்டு கொண்டிருந்த அதிபர் கோப்பர்சேவ் சொல்றார், இது ரஷ்ய நாட்டிற்கு மட்டுமான இழப்பு அல்ல, இது உலகத்திற்கே ஏற்பட்ட பேரழிவு என்று பிரகடனப்படுத்துறான். அதுக்கப்புறம் தான் ராஜீவ் காந்தி 88 போய் இங்க 2 அணு உலைக்கு ஒப்பந்தம் போடுறார். ஏன் இத்தனை நிலங்கள் இல்லாத தமிழ்நாட்டிற்கு மட்டும் ஏன் வருது? இந்த அணு உலை முதலில் கேரளாவுக்கு தானே போச்சு. ஏன் அங்க நிக்கல, அங்க ஏன் நிறுவல? அந்த மண்ணை, அந்த மண் சார்ந்த மலையாளி ஆள்றான், அந்த மண்ணின் மகன் ஆள்றான். அவன் என்ன சொல்றான்? நான் வெளிச்சத்தில் வாழ்வதை விடவும் உயிரோடு வாழ்வது முக்கியம், எடுத்துக்கிட்டு வெளியில போய் என்று சொல்றான். அதான் அங்க முக்கியம்.